அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். 17th Jan 2025 முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு என்னென்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். செகண்ட் வந்து என்னன்னா ஐபிஓட கிரே மார்க்கெட் பிரீமியம். ஸ்டாலின் ஐபிஓ இன்னைக்கு வந்து செகண்ட் டே 17th January அன்னைக்கு. ஸோ இதோடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்குறோம். ஸோ டிவிடெண்ட் இன்னைக்கு டேட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத வந்து என்ன பண்ண போறோம், செக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் 17th January. ஸோ நிஃப்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டினியூஸாக இந்த மந்த் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் இன்வெஸ்டர் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ளீஸ் செக் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செக் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா 0.47% இன்னைக்கு நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,203.20 இந்த ஸ்டேட்ல வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு கெய்னர் லிஸ்ட்ல வந்து கெய்னர் லிஸ்ட்ல பிபிசிஎல் 2.68%, ரிலையன்ஸ், கோல் இந்தியா, ஹிண்டால்கோ, நெஸ்லே இந்தியா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2 to 3% வந்து என்ன பண்ணியிருக்கு, கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. பட் சிம்பிள் இன்ஃபோசிஸ் வந்து ரிசல்ட். ஸோ ரிசல்ட்னால -5.75%, ஆக்சிஸ் பேங்க், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், கோட்டாக் பேங்க், விப்ரோ. ஓகேங்களா? ஸோ ஐடி அண்ட் பேங்க் செக்டார் எல்லாமே ஃபினான்ஸ் செக்டார் இது எல்லாமே என்ன பண்ணிருக்கு, இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சம்திங் ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து 0.47 இருக்கு. இஃப் ஈவன் தோ ரிலையன்ஸ் ஆல்சோ நெகட்டிவ், மார்க்கெட் ரொம்ப அடி வாங்குறதுக்கு இன்னைக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ மோஸ்ட் ஆக்டிவ்னா வேல்யூ வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்னைக்கு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வைஸ் ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க். வால்யூம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ரொம்ப அதிகமாக வந்தனால வால்யூம் வைஸ் இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ரிலையன்ஸ், டாடா ஸ்டீல், இன்ஃபோசிஸ், பெல். ஸோ இந்த 5 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வைஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஒரு முறை என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணுங்க. டாப் கெய்னர்ஸ்னா என்ன, டாப் லூசர்னா என்ன, ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் மோஸ்ட் ஆக்டிவ்ல பார்த்தீங்கன்னா வேல்யூ வைஸ் என்ன இருக்கு, ஸோ வால்யூம் வைஸ் என்ன வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் ஒரு தடவை வந்து என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐ ஸ்டேட்டஸ். எஃப்ஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஸோ டுடே 17th January 2025 இன்னைக்கு ஸ்டேட்ல -3,318 crore வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸா எஃப்ஐ வந்து அவங்க அமௌண்ட் வந்து வெளியில எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ 3,318 கோடி இது வரைக்கும் இன்னைக்கு டேட்ல மட்டும் எடுத்திருக்காங்க. இந்த மந்த் ஜனவரி மந்த் மட்டும் 2025 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 46,576 கோடி. இவ்வளோ அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டினியூஸா செல்லிங் வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. அதே சேம் திங் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா டிஐஏ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து இன்னைக்கு டேட்ல 2,572 கோடி. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஓவரால் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. மார்க்கெட்டும் ஆல்சோ நெகட்டிவ். ஸோ இந்த மந்த் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 49,367 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஃப்ஐ வந்து லாஸ்ட் ஒரு 4 மந்த் டேட்டா நான் எடுத்திருக்கேன். எஃப்ஐ பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2024ல மட்டும் தான் அவங்க வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருந்திருக்காங்க. சம்திங் எஃப்ஐயும் அன்னைக்கு பாசிட்டிவ் அண்ட் டிஐயுமே பாசிட்டிவ். இங்க 12,000 கோடி, இங்க ஒரு 30,000 கோடி. அதுக்கப்புறம் கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா, அக்டோபர்ல நமக்கு தெரியும். அரவுண்ட் 6.5% சம்திங் 6.5% வந்து அன்னைக்கு அந்த மந்த் வந்து நல்லா இறங்கியிருந்தது 2024ல. ஸோ 1,14,000 கோடி, இங்க 45,000 கோடி, இங்க 16,000 கோடி. இப்பவே இந்த மந்த் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 17th க்ளோஸ் ஆயிருக்கு 46,000 கோடி இருக்கு. இதுக்கப்புறம் பையிங், செல்லிங்ன்றது வி ஹேவ் டூ சீ. ஓகேங்களா? ஸோ இது கன்டினியூஸா இவங்க வந்து என்ன பண்ணா ஈக்குவலைஸ் பண்ணிட்டு வாங்கிட்டே இருக்காங்க. இது வந்துட்டு டிஐ கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால இத வந்து வாங்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, மேஜர் ஸ்டாக்ஸ் வந்து டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் வந்து இன்னைக்கு 17th January 2024ல வந்துட்டு ₹66 அண்ட் ₹10 அரவுண்ட் ட்ரேடிங் வந்து 4,124 வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு டேட்ல யாரெல்லாம் வச்சிருந்தாலும் இன்னைக்கு கண்டிப்பா பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிட்டு இதுவாயிருக்கும். ஸோ ₹66 பிளஸ் ₹10 ₹76 இன்னைக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கிடைச்சிருக்கும். நல்ல ஒரு டிவிடெண்ட் இது வந்துட்டு. ஸோ டிசிஎஸ் யார் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களோ ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஹெச்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ₹6 ஒரு டிவிடெண்ட், ஒரு ₹12 ₹18 வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ₹1,788. இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து இன்னைக்கு ரேட் அது நேத்து ரேட் வரைக்கும் யார் யாரெல்லாம் வாங்கியிருந்தீங்களோ எல்லாருக்குமே வந்துட்டு ₹18 டிவிடெண்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ வாண்டேஜ் நால்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 10 பைசா ஒரு ஸ்டாக்குக்கு 10 பைசாவும், ஆஞ்சல் ஒன்னுக்கு ₹11 வந்து
குடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் டிவிடெண்ட் வச்சிருக்கீங்களோ ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டாலின் இந்தியா ஐபிஓ. ஸோ எல்லாருக்குமே வந்து ஐபிஓக்காக நம்ம இன்னொரு வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து இப்ப நம்ம போட்டுருக்கோம். ப்ளீஸ் அத ஒரு தடவ கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு பேஸ் இன்ஃபர்மேஷன் என்னைக்கு ஐபிஓ ஓப்பன் ஆகுது, என்னைக்கு குளோஸ் ஆகுது, அத பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்டின்னா, நீங்க அந்த வீடியோஸ் போயிட்டு கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு செகண்ட் டே குளோசிங்ல வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர் நம்ம மேக்ஸிமமா பார்க்குறது ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து 31.22 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் போன வீடியோல வந்துட்டு. ஸோ 85லேருந்து அரவுண்ட் ₹90ல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் யாராவது அப்ளை பண்ண போறீங்க. இது வந்து என்னன்னா குட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் பிரைஸ்க்கு பண்ணுங்க. ஏன்னா வந்து என்னன்னா மேக்ஸிமம் பிரைஸ் பண்ணீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்க ப்ராபபிலிட்டியாவது நீங்க கொஞ்சம் உள்ள இருப்பீங்க. மினிமம் பிரைஸ்ல பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி 31.22% வந்து சாரி டைம்ஸ் வந்து என்னன்னா சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சேம் திங் ஆங்கர் இன்வெஸ்டர் 1 டைம் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் 0.31 நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து 77.16 டைம்ஸ் எனக்கு ரீட்டெயிலர் வந்து 31. ஐ ஹோப் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 மடங்காவது சப்ஸ்கிரைப் ஆகுறதுக்கு இன்னும் 3 டே வந்து 20த் ஜனவரி கம்மிங் மண்டே வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாலின் இந்தியா ஐபிஓ வந்து இது வந்து என்னன்னா இன்னைக்கு டேட்ல 44% ஆக்சுவலா நேத்து நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50% வந்து இருந்தது. பட் இன்னைக்கு ஸ்டேஜ்ல 44% இது 2மே வந்து ஐபிஓ வாட்ச் அண்ட் ஐபிஓ வாட்ச் என்ற வெப்சைட்ல வந்து இது வந்து நாங்க எடுத்திருக்கோம். பட் பிஃபோர் இன்வெஸ்டிங் ப்ளீஸ் நீங்க வந்து செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி நான் இன்னும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல நான் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து இது பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும், டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒன் பை ஒன்னா நாங்க வந்து யூடியூப் சேனல்ல நாங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ தேங்க் யூ.